மலைகளை குறித்து என் ஆண்டவரிடத்தில் நான் பேசுகிறதில்லை, மலையினிடத்தில் என் ஆண்டவரை பேசுவேன். எவ்வளோ பெரிய பர்வதத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்க சந்தித்தாலும் அந்த பர்வதத்தை if you expose that mountain to the presence of the Lord, அந்த பர்வதத்தை கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக வந்து நிறுத்தினீங்கன்னா அந்த பர்வதம் மெழுகு போல உருகும். நிச்சயம் உருகும். இன்றைக்கு நாம் ஆராதிக்க இன்றைக்கு நாம் கர்த்தரை துதிக்க திகைத்து போய் பயந்து போய் வாழ்க்கையின் எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, குடும்பத்தை குறித்து, அந்த இழந்த அந்த பிசினஸ் குறித்து, உங்க வாழ்க்கையில நீங்க பட்டு கொண்டிருக்கிற உள்ளத்துல ஆழத்துல நீங்க பட்டு கொண்டிருக்கிற அந்த வேதனைகள் எல்லாம் இன்றைக்கு வேதனைகளை குறித்து பேச வரல, பிரச்சனைகளை குறித்து பேச வரல, மலைகளை குறித்து பேச வரல. அந்த மலைகளை கர்த்தருடைய பிரசன்னத்தை. அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்லுவீங்க யோபுவை போல, அப்பா எனக்கு நல்லா தெரியும்பா, நீங்க என்ன அவமானம் அடைய விட மாட்டீங்க, இது என்னை வெட்கப்படுத்த என் கையை கவ்வின விரியன் அல்ல. அந்த கடலுக்கு தப்பி எத்தனை பேர் வந்தாங்க, அவங்களை எல்லாம் விட்டுட்டு இந்த விரியன் வந்து பவுலை தான் கவிச்சு. அந்த விரியன் பவுலை கவ்வினது பவுலை வெட்கப்படுத்த அல்ல, பவுலோடு இருக்கிற தேவனை வெளிப்படுத்த.